Hi friends, welcome back to Nitya's channel. நான் உங்கள் நித்யா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆல்வேரா ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்வேரா எடுக்க போகிறோம். நான் ஃப்ரெஷ் ஆல்வேரா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஜெல் இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம கிரைண்ட் பண்ணோன்னா அது ரொம்ப வாட்டரியாக இருக்கும். இந்த நம்மளுக்கு ஜெல் மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஜெல் மாதிரியே கிடைக்கும். நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆலோவேரா இல்லாதவங்க நீங்கள் கடையில் கிடைக்கிற ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பிளான்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷு ஜெல் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஜெல் மாதிரியே கிடைக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க, அதில் நிறைய ஜெல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேக்குக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கிரைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் 1 கப் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப பிளாக்காக ஷைனிங்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்ச ஆலோவேரா ஜெல் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக உங்கள் ஹேரு உங்கள் ரூட் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 30 minutes நல்லா உங்கள் ஹேரில் அது ஊறணும் அந்த பேக்கு. உங்களுக்கு என்ன ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்தால் இந்த பேக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த பேக்கில் ஆலோவேரா இருக்கிறதுனால ஹேரில் இருக்க ட்ரைனஸ் கண்ட்ரோல் ஆகி ஹேர் ரொம்ப சில்கியாக சாஃப்டாக ஷைனியாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுதா கவலைப்படாதீங்க. இந்த பேக்கை வாரத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் ஆகி ஹேர் நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.